லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா அப்படி சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸஸ் ஆர் ரெடிலி அவைலபிள், பட் ஆனால் வந்து எமோஷன்ஸ் ஆர் மச் ஹிடன். ப்ரொமோஷன், ஜாபோட நெக்ஸ்ட் லெவல் போகணும், இந்த மாதிரி ஒரு கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்போவுமே டு கிளைம் த லேடர்ன்ற ஒரு ஆன்சைட்டி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக எல்லா ப்ராப்ளமே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு காமாக ஹேண்டில் பண்ணாமல் ஒரு பரபரப்போடு இருக்கிறது வந்து இஃப் தேர் யங் கப்புள்ஸ் இட்ஸ் ஈவன் மோர் எவிடென்ட். Today's topic of interest is again a requisite raised by one of my client. அது என்னன்னா வந்து people in different strata suffer differently in a marital life. So இது வந்து how far is it true அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க. அண்ட் அதை பற்றி கூட நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ ஒரு சில தாட்ஸோட ஐ ஆம் ஜஸ்ட் அட்டெம்ப்டிங் டு டாக் ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா அப்படி சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி வேர்ட் புவர் பீப்புள் இதெல்லாம் வந்து ஐ திங்க் நம்ம தவிர்க்கணும். ஸோ அதனால் ஐ வுட் ரெஃபர் திஸ் டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஐ திங்க் தட் வில் பி a better term, I think. So எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் பீப்புள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இன் their marital life. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் வந்து எக்ஸ்போஷர் இல்லை, விவரம் இல்லை. ஸோ எக்கனாமிக்கலி தே ஆர் வெரி டிப்ரைட். ஸோ அதனால் ஜாப் இன்செக்யூரிட்டி அண்ட் மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் வரவங்க எல்லாருமே வந்து டொமஸ்டிக் ஹெல்ப், டிரைவர்ஸ் அண்ட் டெய்லி வேஜஸ் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எமோஷன்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் எமோஷ்னலி தேல் பி நெக்லெக்டட், எமோஷ்னல் ட்ராமா இவங்களுக்கு தான் ரொம்ப நிறைய இருக்கும். ஆனால் அவங்களோட டே டு டே சர்வைவல்லே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது அங்கே பணம் தான் ரொம்ப ப்ராப்ளமாக அவங்களுக்கு தோணும். அண்ட் தே வில் ஆல்வேஸ் அஸ்யூம் பணம் வந்துடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் அது ஆக்சுவலி அப்படி இல்லை. ஸோ இப்போது இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரி கவுன்சிலிங்லாம் வந்து நம்ம பண்ண முடியும்? கவுன்சிலிங்க்கு இவங்கெல்லாம் வர மாட்டாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து நான் கவுன்சிலிங் எப்போ பார்ப்பேன்னா, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்காக ரீஹேப் சென்டர்ஸ்க்கெலாம் வருவாங்க இல்லையா, அங்கே குரூப் தெரப்பி பண்ணுவோம். அப்போது இவங்க மாதிரி பீப்புளை பார்க்கும் போது ரீஹேப்பில் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்காக மட்டும் கவுன்சிலிங் பண்ணுறதில்ல, அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு என்ன அவங்க வந்து பண்ணணும், இதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணும்போது ஸோ அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு புரிதல் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரானிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து சில டைமில் வந்து அவங்களோட மென்டல் மேக்கப்புக்கு அவங்களோட கோஆப்ரேஷன் இருக்கணும். அப்புறம் அந்த டிசீஸை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக சம்டைம்ஸ் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க, விச் இஸ் கிளப்ட் வித் குரூப் கவுன்சிலிங் கூட சொல்லலாம். இந்த மாதிரி டைமில் தான் வந்து வி கெட் டு மீட் பீப்புள் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம். ஆக்சுவலி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் சொல்லும் போது மோர் தென் தி பர்சன் ஹூ இஸ் அன் ஆல்கஹாலிக், அவங்க ஃபேமிலி தான் வந்து ரொம்ப வந்து அஃபெக்டட் அண்ட் தே ஆர் த மோஸ்ட் சஃபரர்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் வந்து நிறைய செஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கணும். ஏன்னா ஒரு கிவ் அப் ஸ்டேட்டில் அவங்க இருப்பாங்க. அண்ட் த ஹோல் பர்டன் வில் எய்தர் பி ஆன் one member of the family. It could be the son or it could be the wife or anybody in the family. So எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஆர் அவங்களோட வயசுக்கு மீறி ஒரு அவங்களோட தகுதிக்கு மீறி வேலைகள்லாம் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கும். பட் ஆனால் இப்போது இதுக்கெல்லாம் வந்து என்ன தான் நம்ம ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வந்து டே டு டே லிவிங் ப்ராப்ளமாக இருக்கும் போது மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை சால்வ் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் அவங்களுக்குலாம் இனிஷியலி இப்போ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அவேர்னஸ் ஆன் கவர்மெண்டல் லோன்ஸ், கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ் அண்ட் அவங்களோட ஜாப் இன்செக்யூரிட்டியை எப்படி போக்க முடியும், அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும்னா அவங்க என்ன பண்ணலாம், எப்படி ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அவங்க கிட்ஸை வந்து எப்படி பெட்டர் எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் வித் திஸ், இப்போது இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டா ஆஃப் சொசைட்டி டிஃப்ரெண்ட்
ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். மேலாக்க பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதாவது வந்து எமோஷ்னல் ப்ராப்ளம், எமோஷ்னல் பேர்டன், சோஷியல் இன்செக்யூரிட்டி அண்ட் எமோஷ்னல் டிஸ்டன்சிங், அப்புறம் நோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், சோஷியல் ப்ரெஷர், இது எல்லாமே எல்லா செக்மெண்ட்லேயும் ஒன்றா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் every section of society la vandu the intensity and the challenges faced for the problem will be different and the forms in which it takes also will be different. Adanal da idu different நம்ம address பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள், அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஜாப் இன்செக்யூரிட்டி, ஹெல்த் இஷ்யூஸ், டொமெஸ்டிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆல்கஹாலிசம், மற்ற மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மென் இன்னைக்கு வந்து ஆர் இன் டு திஸ் அட் திஸ் எக்கனாமிக் லெவல். அண்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து ஒருத்தர் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்த இடத்துல பார்க்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆங்கர் அவுட்பர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக அவங்க வந்து மாறிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தப்பான விஷயமா தோணும். அப்புறம் இவங்கெல்லாம் சொசைட்டிலேயே இப்படி இருக்காங்க தோணும். பட் ஆக்சுவலி நீங்கள் வந்து அவங்களோட லைஃப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ வில் ஆக்சுவலி ஃபீல் சாரி ஃபார் தெம். நாமளும் அந்த இடத்துல இருந்தால் நாமளும் அப்படி தான் இருப்போம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்னு பார்க்கும்போது லோவர் மிடில் கிளாஸ். லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும் போது பீப்புள் ஹூ கம் பிட்வீன் த ப்ராக்கெட்ஸ் ஆஃப் இன்கம் குரூப் ஆனுவலி about 3 lakhs to 6 lakhs, which means roughly about 50,000 a month இன்கம் இருக்கா மாதிரி இருக்கவங்களாம் இந்த செக்மெண்ட்டில் வருவாங்கன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எஸ், த ரைசிங் எக்ஸ்பென்ஸ், பட்ஜெட்டிங் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபினான்ஸ் தான் ப்ளே பண்ணுது. அதனால தான் நம்ம சொசைட்டிலே வந்து பேஸ்ட் ஆன் தி எக்கானமி அண்ட் தேர் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி நாம் வந்து அவங்கள செக்மெண்டடாகவே பிரிச்சிருக்கோம். லோவர் இன்கம், மிடில் கிளாஸ், ஹையர் இன்கம், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு. ஸோ ஹவு ஃபார் ஃபினான்ஸ் இஸ் பிளேயிங் அ பிக் ரோல் இன் மேரிட்டல் லைஃப்ன்றது தெரிஞ்சுக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் இல்லாமல் உயிர் வாழ முடியாது தான். பட் ஆனாலும் அது எப்படி அமிக்கபிளாக அதை கொண்டு போகலாம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லோன் ப்ரெஷர். இப்போ வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிரெடிட் கார்டு, லோன் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக தான் இருக்குது. அதாவது வாங்கும் போது நல்லா இருக்குது, பட் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பேங்கிங் செக்டார்லேருந்து வாங்கினா அது ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் ஆனால் இவங்களாம் வந்து இந்த என்ன சொல்லுவோம், இந்த இல்லீகல் வேலை வந்து ஜாஸ்தி வட்டிக்கெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து மிரட்டல்லாம் வரும்போது ரியலி தே ஃபீல் வெரி ட்ராமடைஸ்ட் இந்த ஸ்டேஜில். நிறைய பேர் வந்து இதனால் வந்து தேவ் லாஸ்ட் தேர் லைஃப் அண்ட் ஆல். ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் கேம் அப் வித் சம் வேஸ் டு கண்ட்ரோல் தட். அப்புறம் கவர்மெண்ட்டில் கூட ஆன் அண்ட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் இது எதுவுமே போதாது. நம்மள மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷனில் தீஸ் ஆர் ஆல் தி ரைசிங் இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எஸ், நிறைய நேரம் வந்து தே ஸ்பெண்ட் தி டைம் இன் ஒர்க், வெரி லெஸ் டைம் அட் ஹோம். ஸோ அதனால் ஆல்வேஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சஃபர்ஸ். இந்த மாதிரி லோவர் சோஷியோ எக்கனாமிக் குரூப்லையும் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்லேயும் வந்து நிறைய பேரண்டல் இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பேரண்ட்ஸ் வந்து அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்களை கொண்டு வருவாங்க. அவங்கள விட கொஞ்சம் பெட்டர் ஆஃப் பொசிஷனில் கிட்ஸ் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மெரிட்டல் லைஃப்பில் ரொம்ப இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண தான் செய்கிறாங்க. தென் சோஷியல் கம்பேரிசன். அதாவது வந்து இங்கே கொஞ்சம் நிறைய இந்த மிட் செக்மெண்ட்டில் வரும்போது இல்லையா, பக்கத்து நெய்பர்ஸு என்ன பண்ணுறாங்க, அவங்க இதை வாங்கிட்டாங்க, இப்போ இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த ப்ரெஷர் டு கீப் அப், இது ஒரு சோஷியல் ப்ரெஷர் தானே. ஸோ இதை கூட வந்து தீஸ் பீப்புள் அண்டர்கோ. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை இம்பேக்ட் பண்ணுன்னா, ரொம்ப ஆன்சைட்டி இருக்கும், கொஞ்சம் எமோஷ்னல் இன்டிமசியே இருக்காது, பிகாஸ் நோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் அவுட் சைட் ஹோம். அண்ட் அப்புறமேல் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இன் ஸ்பெண்டிங், சேவிங்ஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளில் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரதை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நாம் மிடில் கிளாஸ்
பற்றி பேசலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் குரூப் ஆஃப் பீப்புள். வந்து இன்ஃபேக்ட் இங்கே தான் வந்து லைஃபோட எக்ஸைட்மெண்ட்டே பார்க்கலாம். ஒரு பரபரப்பு இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்க மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே உணர்வீங்க. ஒரு செட்டில்டான லைஃப் இருந்தாலுமே ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ப்ரொமோஷன், ஜாபோட நெக்ஸ்ட் லெவல் போகணும். இந்த மாதிரி ஒரு கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்போவுமே டு கிளைம் த லேடர்ன்ற ஒரு ஆன்சைட்டி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். போத் பார்ட்னர்ஸ், ஏன்னா இப்போலாம் வந்து போத் த பார்ட்னர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அட் திஸ் செக்மெண்ட். கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஒரு மினிமம் கேரண்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். எப்படியோ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறதுனால ஸோ அவங்க எல்லாருமே வெல் பிளேஸ்டாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மாதம் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கெரியர் ப்ரெஷர் இருக்கிறதுனால டெஃபினெட்லி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் சஃபர். டியூவல் இன்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சைல்ட் கேரில் பிரச்சனை வரும். அண்ட் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் வந்து யார் பண்ணுறது, இந்த மாதிரி நிட்டிகிரிட்டி இஷ்யூஸ், அதாவது டொமெஸ்டிக் இஷ்யூஸ் நம்ம சொன்னாலும் திஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். இப்போ குழந்தைய யார் பார்த்துக்கிறது, குழந்தைய யார் பிக்கப் ட்ராப் பண்ணுறது. அண்ட் வந்து இந்த செக்மெண்ட்டில் இவங்க மட்டும் கெரியர் ஃபோக்கஸ்டாகவும் வந்து அம்பிஷியஸாக இருக்க மாட்டாங்க. குழந்தைகிட்டையும் அது ரொம்ப திணிப்பாங்க. எல்லா கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அதனால் வந்து இங்கே பிக்கப் அங்கே ட்ராப்பு, இது மாதிரி டெய்லி கோர்ஸ்லலாம் வந்து நிறைய இஷ்யூஸை வந்து பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட் இதனால் கப்புள்ஸ்குள்ளே வர்றது வந்து ரொம்ப காமனாக இங்கே இருக்கும். அப்புறம் வந்து டைம் ஸ்கேசிட்டி, ஒருத்தருக்குள்ளார வந்து ஒரு ஹெல்த்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாது. ஈவன் டூரிங் வீக்கெண்ட்ஸ் வந்து எதர் ஒன் ஆஃப் தம் வில் பி ட்ராவலிங் ஆர் வந்து இப்போ லாங் கால்ஸ் எல்லாம் இருக்குது. எம்என்சிலலாம் இருக்காங்கன்னா வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங்கு. ஸோ வீட்டில் இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸோ இருந்தாலுமே வீட்டில் இருந்தால் மாதிரி இருக்காது. பிகாஸ் த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரீ ஆக்கியபைட். ஸோ அதனால வந்து டைம் ஸ்கேசிட்டி இருக்கும். even though the presence of the person இருந்தாலுமே they feel emotionally they are not together. அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன், இங்கே வந்து எல்லா கேஜெட்டும் வாங்கிப்பாங்க வந்து பிகாஸ் தே ஹவ் டு கீப் அப் டு தட் லெவல் ஆஃப் த நெய்பர்ஸ்னோ. ஸோ அதனால் வந்து டிவி, குழந்தைங்க இருந்தால் பிஎஸ்பி, வீடியோ கேம், மொபைல், எல்லா கேஜெட்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து கேஜெட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் இந்த செக்மெண்ட். இதனாலே பாதி ப்ராப்ளம் வரும். வந்து சேட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் இருக்கிறது, அதனால சஸ்பீஷன், சம்டைம்ஸ் நிஜமாக கூட இருக்கும். அதனால் வந்து வர்ச்சுவல் எக்ஸ்ட்ரா மேரைட்டல் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் இட்ஸ் குவைட் பாசிபிள். அப்புறமேல் வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் ஆகிறதும் வந்து see as you grow in life and as you become a little more ambitious, where you feel or you're confident that you can move to the next level of life, பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பார்ட்னரோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் ஆகுறதும் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய பார்க்கலாம். பிகாஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஒரு செக்யூர்டாக இருக்கிறதுனால வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தூக்கி எறிஞ்சி ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக எல்லா ப்ராப்ளமே வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு காமாக ஹேண்டில் பண்ணாமல் ஒரு பரபரப்போடு இருக்கிறது வந்து இஃப் தேர் ஆர் யங் கப்புள்ஸ் இட்ஸ் ஈவன் மோர் எவிடென்ட். ஸோ இங்கே வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்க பீப்புளுக்கு வந்து ஹவு தேர் ரிலேஷன்ஷிப் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷ்னல் டிஸ்டன்ஸ், கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இஸ் வெரி வெரி காமன். அதாவது வந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கம்யூனிகேஷனே இருக்காது. அதாவது ரைட் கம்யூனிகேஷன் இருக்காது, ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதையும் மீறி பேசினா ப்ராப்ளம் வருதுன்னு பேசாமலே இருப்பாங்க. நிறைய மென் இதை பண்ணுவாங்க வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அப்புறமேல் வந்து ரெண்டு பார்ட்னரையும் வந்து irrespective ஆஃப் வெதர் இட்ஸ் மென் ஆர் விமென், அந்த டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டிடியூட், பண்ணட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க பண்ணுறதை வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க வந்து. ஸோ அதனால் டேக்கன் ஃபார் கிராண்டட், தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி இம்பேக்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ரிலேஷன்ஷிப்பில் வி சி இன் தி கப்புள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பர் மிடில் கிளாஸ். So when we talk about people at this segment, we can say in the segment of people will be leading a very comfortable life, but ரொம்ப performance pressure இங்கே நிறைய இருக்கும்.
முந்தின செக்மெண்ட்லேயும் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் த ப்ரெஷர், பட் இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் வந்து ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தேல் பி அட் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு லெவல் இன் தேர் கெரியர். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வில் சஃபர் அண்ட் ஃபேமிலிலையும் வந்து நிறைய அவங்களுக்கு இது ரிலேட்டடான இஷ்யூஸு வரும். ஸோ அதனால் வந்து த காமன் ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ் இன் திஸ் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஒர்க் டாமினன்ஸ், வேர் த ஒர்க் இஸ் கிவன் தி அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. வந்து எனிதிங் ரிலேட்டட் டு ஒர்க் தான் த ஃபோக்கஸ் வில் பி மோர் ஹியர். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ பிகாஸ் தே வில் ஆல்ரெடி பி இன் அ வெரி ஹை ப்ரெஷர் கெரியர். அதனால வந்து த ஒர்க் நேச்சர் ஆர் த ஜாப் இட் செல்ஃப் வில் டிமாண்ட் ஸோ மச் pressure, time, and the personal space, everything is all compromised here. So adanala vandu work dominance is very high here. And then vandu status maintenance. So in the level ku undana status maintenance, adhaadu and lifestyle expectations nu irukum illaya. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஒரு ப்ரெஷர் தான். லைக் கோயிங் ஃபார் அ ஹையர் கார், ஒரு கார் இல்லைனாலும் இந்த 2 காரு 3 காரு, அதோட மெயின்டெனன்ஸு, அது கூட வர டிரைவர் இஷ்யூஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் தெல் பி லாட் ஆஃப் அதர் டொமெஸ்டிக் சப்போர்ட்டு அண்ட் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப், இந்த மாதிரி வந்து இவங்களோட ப்ராப்ளம் இல்லாமல் இவங்களை சுற்றி உள்ள ப்ராப்ளத்தை வந்து டே டு டே ஹேண்ட்லிங் பிகம்ஸ் அ மேஜர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமாக வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் பேரண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து அகடமிக் அண்ட் சோஷியல் ப்ரெஷர் ஆன் சில்ட்ரன். The child also have to perform equally. At the time when they start itself, they must start at one platform. அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு ரூல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ இன் ப்ரெஷர் அண்ட் பேரண்ட்ஸும் வந்து அவங்கள வந்து அண்டர் கிராட் முடிச்சிட்டாலும் போஸ்ட் கிராடுக்கு ஃபாரின் போகணும். ஸோ அதுக்கு உண்டான பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ரொஃபஷ்னல்னால் அதில் ஹையர் டிகிரி. ஸோ அதனால் அகடமிக் அண்ட் சோஷியல் ப்ரெஷர், அதனால் வரக்கூடிய பேரண்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த செக்மெண்ட்டில். தென் வந்து இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து எவ்ரிபடி அவங்கவுங்க ரோலை தான் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஃபேமிலியோட கொஹெசிவ்னஸ் இருக்கான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப எமோஷ்னல் நெக்லெக்ட், எஸ்பெஷலி கிட்ஸ் ஃபீல் தட் பேரண்ட்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் டைம். வந்து ஹாலிடே போனாலும் ஹாலிடேலையும் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஹாலிடே கூட போவாங்க. பட் எவ்வளோ தூரம் அது ஒரு ஹாலிடேவாக பார்க்குறாங்கன்றது சொல்ல முடியாது. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் வந்து கிட்ஸ் ரெஃப்யூஸ் டு கோ வித் தி பேரண்ட்ஸ். ஸோ இதனால வந்து எல்லாம் கூட கவுன்சிலிங்க்கு வருவாங்க வந்து. ஸோ கிட்ஸ் டோன்ட் ஸ்பெண்ட் டைம்னா பிகாஸ் ஒன்ஸ் கிட்ஸ் குழந்தைலேருந்தே வென் தே see the parents behave like this, at a point when they grow up, they also behave the same way to their parents. So அப்புறம் இங்கே ஒரு பவர் இம்பேலன்ஸ் between the couple, because வந்து கெரியர் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணுது அவங்கள. ஸோ அதனால் வந்து ஒரு பவர் இம்பேலன்ஸு ஆர் ஒரு பவர் பிளே அண்ட் who has the control in the family or at home, இந்த மாதிரி விஷயம், இது ரிலேட்டடான வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வந்து ரொம்ப காமனாக இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து லோன்லினஸ், டிஸ்பைட் ஆஃப் கம்ஃபர்ட், லோன்லினஸ் வந்து இட்ஸ் நாட் சாலிட்யூட், இட்ஸ் லோன்லினஸ். அது ஏன்னா வந்து எமோஷ்னல் நெக்லெக்டு, நோ எமோஷ்னல் பாண்டிங். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தென் வந்து ரொம்ப சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இங்கே இந்த ஸ்டேட்டில் வந்து இல்லை பீப்புள் feel they can't openly talk to the other person on their problems. ஸோ அதனால் ரொம்ப சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இங்கே ஒரு ப்ளே பண்ண தான் செய்யுது. தென் கான்ஃப்ளிக்ட் ஓவர் கண்ட்ரோல் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஸோ வந்து ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கறதுனே தெரியாது வந்து, பிகாஸ் எவ்ரி திங் பிளேஸ் அ வெரி கீ ரோல். வந்து ஜாப், அந்த ஜாப்ல வர பவர் கண்ட்ரோல், அப்புறம் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வர சேலஞ்சஸ், கிட்ஸ், எவ்ரிதிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இங்கே வந்து. ஸோ அதனால் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்னு தெரியாமல் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஸோ these are all some of the impacts we see in this segment of people. The next segment வந்து upper class or elite group. ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸஸ் ஆர் ரெடிலி அவைலபிள், பட் ஆனால் வந்து எமோஷன்ஸ் ஆர் மச் ஹிடன் ஹியர். ஸோ கொஞ்சம் கேட்கவே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. எஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இன்ஃபிடிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். இங்கே 2 பார்ட்னர்கிட்டையும் இருக்கும் வந்து.
தென் எமோஷ்னல் ஐசோலேஷன், அதாவது வந்து ஐசோலேஷன் சொல்லும் போது இல்லை, லேக் ஆஃப் ஜென்யூன் கனெக்ஷன் இருக்காது ஃபார் த சேக் ஆஃப் சொசைட்டி. வந்து இங்கே தான் வந்து த ட்ரூ பெட்ரியார்க்கல் சொசைட்டியை வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒரு ஜென்யூனிட்டியே இருக்காது, எல்லாமே ரொம்ப ஃபேக்காக இருக்கும். இஃப் த கப்புள் ஹாவ் அ கான்ஃப்ளிக்ட் ஆர் ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ பேட் மேரேஜ். இஃப் த மேரேஜ் கிளிக்ஸ்னால் அப்போ இதெல்லாம் இருக்காது தான். பட் நாம் ப்ராப்ளத்தை பற்றி தான் இப்போ அட்ரஸ் பண்ணி பேசுகிறோம் இல்லையா? ஸோ தட்ஸ் வை டாக்கிங் அபவுட் திஸ். தென் அப்புறம் ஈகோ கிளாஷஸ். இங்கே வந்து யாருக்காகவும் யாரும் வந்து விட்டு கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. பிகாஸ் எல்லாருமே irrespective ஆஃப் த கப்புள், ஈவன் த கிட்ஸ் கூட வந்து ஒருத்தர் இல்லாமலே ஒருத்தர் வந்து இருக்க முடியும். அப்படி தான் பழகியிருப்பாங்க நிறைய மோஸ்ட்லி. ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பாங்க. தே வுட் ஹவ் ஹேட் ஆல் த பெஸ்ட் கம்ஃபர்ட்ஸ் இன் லைஃப். பட் ஆனால் வாட் இஸ் மோஸ்ட் ரிக்வயர்ட் இஸ் தி எமோஷ்னல் பாண்டிங் இல்லையா? அவங்க ஃபேமிலி வேல்யூஸு இதெல்லாமே தெரியும், இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இவங்களோட க்ரூமிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து நிறைய வந்து ஃபேக்காகவும் வெளியில் வந்து இமேஜ் கான்ஷியஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும் இங்கே. அப்புறம் பப்ளிக் இமேஜ். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, பப்ளிக் இமேஜ் வந்து கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா தே வுட் பி மோர் இன் வாண்ட் ஆஃப் அ பப்ளிக் இமேஜ். அண்ட் அதனால் வரக்கூடிய நிறைய ப்ரெஷர்லாம் கூட இந்த செக்மெண்ட்டில் we will see. தென் அப்புறம் இங்கே வந்து கிட்ஸ் ஆர் raised more by the system, not by the parents. ஸோ இவங்களோட வளர்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, இல்லை, this is what it demands, so you have to do this, அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமைஸ்டான ஒரு வளர்ப்பு, ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒரு அன்செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி இம்பைபாக இருக்கும். இது வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் இல்லை, பட் அது ஆட்டோமேட்டிக்லி அது அப்படி வரும். ஸோ இங்கே வந்து பேரண்ட் வந்து ஒரு நேம்சேக் பேரண்ட்டாக இருப்பாங்க. கிட்ஸுக்கு வந்து பேரண்டல் மீட்டிங்க்கெலாம் கூட போகணுன்னா நிறைய நேரம் வந்து பேரண்ட்ஸ் வாண்ட் பி அவைலபிள், சம்படி வுட் ரெப்ரசன்ட் தெம். ஸோ இட்ஸ் ஆல் வெரி சிஸ்டமைஸ்ட் வேல வந்து எல்லாமே நடக்கும். பட் ஆனால் வந்து அது வில்ஃபுல்லாக இல்லை, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தி அதர் பர்சன் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. நிறைய ஒரு காம்ப்ரமைஸ்டாகவே வந்து தி இன்வால்வ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹாவ் டு லீட் அ லைஃப் வந்து. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இம்பேக்ட் ஆகுனா வந்து ரொம்ப ஷாலோ இன்டிமசி இருக்கும். வந்து ரொம்ப தே வில் சஃபர் இன் இன்டிமசி. இன்ஃபேக்ட் இதனாலேயே வந்து இவங்களுக்கு மற்ற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷாலோ இன்டிமசி தான் யூ கேன் சி இன் திஸ் செக்மெண்ட். தென் எமோஷ்னல் எம்டினஸ், அதாவது ரொம்ப ஃபேக்காகவே இருந்து ஒரு எமோஷனே வந்து எப்படி காட்டணும்னு தெரியாது. அந்த எமோஷனே ரொம்ப ஃபேக்காக இருக்கும். வந்து அதாவது தே வில் ட்ரை டு ஷோ எமோஷன், பட் அந்த எமோஷன் ஒரு உண்மையான எமோஷனாக அந்த அதர் பர்சன் கான்ட் ஃபீல் இட். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எமோஷ்னல் எம்டினஸ். தென் ஒரு சைலண்ட் செப்பரேஷன் பிட்வீன் த கப்புள் இருக்கும். பிகாஸ் ஃபார் த சேக் ஆஃப் சொசைட்டி, ஃபார் த சேக் ஆஃப் இமேஜ், they will have to lead a life. ஸோ அப்போது ஒரு சைலண்ட் டிவர்ஸ் ஆர் சைலண்ட் செப்பரேஷன் இதெல்லாம் இங்கே ரொம்ப காமன். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டா பற்றி பார்க்கும் போது அங்கங்கே we were telling these are all the issuesன்ட்டு. ஸோ இதில் நம்ம திருப்பி ஒரு ரீகேப் பார்த்தோம்னா நிறைய இஷ்யூஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து ரொம்ப காமனாக வந்து இருக்கும். பட் அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி த இஷ்யூஸ் மே லுக் த சேம். லைக் என்ன மாதிரி இஷ்யூஸ்னால் வந்து கம்யூனிகேஷன் கேப்பு, ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், ஃபினான்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கு உண்டான இஷ்யூஸ் அண்ட் அதனால வர ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் லேக் ஆஃப் எமோஷ்னல் சேஃப்டி பிகாஸ் எமோஷ்னல் நெக்லெக்ட், எமோஷ்னல் பாண்டிங், இதெல்லாம் எல்லா செக்மெண்ட்லேயும் கூட வி ஹவ் சீன் ஏதோ ஒரு விதத்தில் அது அடி வாங்க தான் செய்யுது. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து எல்லா ஸ்ட்ராட்டாலையும் ரொம்ப காமனாக இருந்தாலுமே த ஃபார்ம் அண்ட் த பேட்டர்ன் இன் விச் இட் அப்பியர்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வுட் வேரி ஃப்ரம் கப்புள் டு கப்புள் அண்ட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டா இட் வில் பி அ வெரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் அ ஃபார்ம். ஸோ இதனால் வந்து இது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 10 பொதுவாக நம்ம வந்து எல்லாருக்கும் இதே தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. தட் இஸ் வை டுடே we are talking about the
the socio-economic strata of people and what are the kind of problems they face. ஏன்னா அந்தந்த லெவலில் இருக்க பீப்புளோட ப்ராப்ளம் என்ன which requires more priority, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நாம் வந்து அட்ரஸ் பண்ணி கவுன்சில் பண்ணும்போது தான் the problem actually get resolved. ஸோ அதனால் காமனாக இருக்குன்றதுனால எல்லாத்துக்குமே ஒரே அப்ரோச் கொடுத்துட முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு reiterate here. So the key insight of what I've spoken so far அப்படின்ட்டு நம்ம பார்க்கணுன்னா, money may change the nature of the problem but not their existence. அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் மைட் சஃபர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ், பட் ஆனால் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தட்ஸ் எக்ஸிஸ்டிங். அதனால் வந்து மணி மே சேஞ்ச் தி ப்ராப்ளம், பட் அது எக்ஸிஸ்டன்ஸை அதை மாற்ற முடியாது.